ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோட டெய்லி ரொட்டீனை தான் ஒரு விலாகா போடலான்னு தோணுச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கேழ்வரகு போட்டு இட்லி பண்ணிடலான்ட்டு, நாளே அரிசியும் கேழ்வரகும் சமமாக எடுத்து ஊற வச்சுட்டு, கருப்பு உளுந்து தான் போடுவேன். அதையும் போட்டு ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டு நம்ம ஆட்டிக்கலாம். ஆட்டிட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா காலையிலே எந்திரிச்சு கோலம்லாம் போட்டுட்டு வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் காலையிலே கோலம் போட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் பாலை காய்ச்சிடலான்ட்டு ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சியாச்சு. ஒரு அடுப்பில் பாலை வச்சுட்டு அப்படியே நான் சுலைமான் டீ தான் குடிப்பேன். அதனால் அதுக்கு சுலைமான் டீக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாம் இஞ்சி, எலுமிச்சை சாறு போட்டு தேன் ஊற்றிட்டு புதினா எல்லாம் போட்டுட்டு கலந்துட்டு வச்சாச்சு. அடுத்தது பாப்பாவுக்கு அப்படியே காஃபியும் கலந்தாச்சு. கலந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் காஃபியெல்லாம் குடித்தாச்சு. மாவு பாருங்கள் சூப்பராக புளிச்சு வந்திருக்குது. நல்லா மேலே பொங்கி வந்திருக்கு பாருங்கள். அடுத்து சாம்பார், இட்லி சாம்பார் வைக்கலான்ட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணேன். பருப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு காயெல்லாம் போடுறோம். கத்திரிக்காய், கேரட்டு, வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு 3 விசில் விட்டு எடுத்துட்டு அதை தாளித்து எடுத்தோன்னா நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் சைமல்டேனியஸாக அப்படியே இட்லியும் பக்கத்துலேயே ஊற்றிக்கிட்டாச்சு. நான் அப்படியே இட்லி ஊற்றி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வரும். இப்போ இட்லியை ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது இட்லி. சாம்பாரும் நல்லா வந்திருக்குது. அடுத்தது மதியானம் சாப்பாட்டுக்காக பருப்பு வேக வச்சுட்டேன். அதுக்கு முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட்டு எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு அதை அடுத்த அடுப்பில் மாற்றி வச்சுருவேன். அடுத்தது புதினா துவையல் பண்ணலாமேன்ட்டு புதினா துவையலுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து, மிளகாய், தேங்காய், புளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு புதினாவையும் போட்டு 2 பெரட்டு எடுத்து வச்சோன்னா கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்குவேன். அப்போ தான் அந்த மொனமொனப்பு இருக்காதுன்னு அதையும் போட்டு வதக்கி வச்சாச்சு. அடுத்து அந்த அடுப்பை மாற்றிட்டு இதில் திரும்ப அடுத்த இதில் வெங்காயம், தக்காளிலாம் போட்டு காலிஃப்ளவர் போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணிடலான்ட்டு அடுத்து அதை பண்ணியாச்சு. அது அடுத்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு திரும்ப அடுத்தது எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணிடலான்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது எண்ணெயில் கடுகு போட்டு கத்திரிக்காய், மிளகாத்தூள், உப்பு போட்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மூடி வச்சாச்சு. மிளகாத்தூள்னால் எல்லாமே நான் சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. எல்லா சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. வழக்கம் போல் பிளேட்டிங்கும் பண்ணியாச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய்.